ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக் டு another வீடியோ மக்களே. நம்ம வந்துட்டு வந்தே பாரத் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ நான் வந்து திருப்பதி போயிருந்தேன் ஆக்சுவலாக வந்தே பாரத் ட்ரெயினில். ஸோ நம்ம ஹைதராபாத்லேருந்து திருப்பதி போனோம். அதுக்கப்புறம் அதே நெக்ஸ்ட் டே வந்து வந்தே பாரத்தில் திருப்பதி டு ஹைதராபாத் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன் கைஸ். ஸோ நான் இது வரைக்கும் வந்தே பாரத்தில் நான் ஏறினது கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறேன். சுமார் ரெண்டு வகையாக ட்ராவல் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு சேர் கார். ஸோ சேர் கார் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நார்மல் நம்ம சதாப்தி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து சேர் கார் இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி சேர் கார். செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹைதராபாத்ல இருந்து திருப்பதி வந்தப்போ சேர் காரில் வந்து ட்ராவல் பண்ணேன். அதாவது நார்மல் சேர் காரில், பட் அதுவுமே ஏசி தான். அதே மாதிரி திருப்பதியிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது சரி எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் போட்டிருந்தேன். வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டுமே எப்படி வித்தியாசப்படுது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா சேர் காரோட அப்படியே டபுள் எக்ஸிக்யூட்டிவ் 1700 சம்திங் வந்துட்டு நார்மல் சேர் கார். இது எக்ஸிக்யூட்டிவ் வந்து 3100-200 சம்திங் என்னமோ வந்துச்சு. ஸோ அப்படியே கிட்டத்தட்ட டபுள் த அமௌண்ட். டபுள் த அமௌண்ட்டுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் வந்து ஓரளவுக்கு நல்லாவே க்ளீனாக இருக்குங்க. அது கிளென்லினஸில் நான் வந்து இந்த இது நான் குறை சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிசிடிவி இருக்குது, ரெண்டு பக்கமுமே இருக்குது. அண்ட் இந்த டோர்ஸ் பார்த்தீங்கன்னா டோர் வந்து ஆட்டோ லாக். ஸோ நீ வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாது ரன்னிங்கில் இருக்கும்போது. ஸோ அதுவும் ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான். டோர்லாம் பாருங்கள் செம்ம க்ளீனாக இருக்கு இல்லையா. இந்த ஃப்ளோர்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, முக்கியமாக எல்லாருமே வந்து கேட்குற விஷயம் வந்துட்டு டாய்லெட்ஸ். ஸோ வந்தே பாரத்தில் வந்து டாய்லெட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் பார்க்கும்போது. இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெயின்ஸில் இருக்கிற மாதிரி தான். ரெண்டு டாய்லெட் இருக்குது. ஒன்று வந்துட்டு இந்தியன் ஸ்டைல், இன்னொன்று பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து வாஷ் பேசன். கீழே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபுல்லாக எல்லாமே கார்பெட் போட்டிருக்காங்க, மேட்டு போட்டிருக்காங்க. செம்ம க்ளீனாக தாங்க இருக்குதுன்னு சொல்லணும். இது வந்து டிஷ்யூ இருக்குது, ஆக்சுவலாக நிஜமாகவே டிஷ்யூ வச்சுருக்காங்க. ஸோ ஃபாசெட் இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல். நீட் அண்ட் க்ளீனாக தாங்க இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ்னர் அதெல்லாம் நிஜமாக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது இந்த சோப் டிஸ்பென்சர் அண்ட் எவ்ரி திங் செம்ம க்ளீனாக தாங்க இருக்குது. இது வந்து இந்தியன் ஸ்டைல் பார்ப்போம். இந்தியன் ஸ்டைல் போனோம் அப்படின்னா அதே மாதிரி வந்து கீழே கார்பெட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு வாஷ் பேசன், சோப் டிஸ்பென்ஸ் அண்ட் இந்தியன் ஸ்டைல் ரெண்டுமே சொல்லணும் செம்ம க்ளீன், செம்ம நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. நான் வந்து அவ்வளோவா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவே மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு டைம் நான் வந்துட்டு வந்தே பாரத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் டு பி ஆனஸ்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது இவ்வளோ க்ளீனான ஒரு டாய்லெட்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு. நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஏன்னா நார்மல் அந்த பழைய ட்ரெயின்ஸ் நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெயின்ஸ்லையுமே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் வந்து அதில் இருக்கிறதோட 100 மடங்கு க்ளீனாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த டாய்லெட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு பிக் தம்ஸ் அப் டு இந்தியன் ரயில்வேஸ். அண்ட் எப்பயுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் விட்டு அந்த ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதாகட்டும், டாய்லெட்ஸ் க்ளீன் பண்ணுறதாகட்டும், இந்த ஹால்வேல வந்து நம்ம நடக்கிற ஹால்வேல வந்துட்டு ஃப்ரெஷ்னர் அந்த அந்த இது ஸ்மெல்க்காக ஃப்ரெஷ்னர் அடிக்கிறதாகட்டும், எவ்ரி திங் இஸ் பீங் டேக்கன் கேர் ஆஃப். எப்பயுமே அதாவது அப்பப்போ வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்கவுங்க வேலையை. இந்த ஹால்வேவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ அந்த பழைய இதை விட பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரு இதெல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிறதுனால நடக்கிறதுக்கு இது அது இல்லாமல் ஸ்பேஷியஸாக இருக்குது, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. பழைய ட்ரெயின்ஸை விட இந்த வந்தே பாரத் ட்ரெயினோட இது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லணும். எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நீட்டாக தான் வச்சுருக்காங்க, க்ளீன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. உங்கள்கிட்ட நான் வந்துட்டு சொன்னேன் இல்லையா, இதில் வந்து ரெண்டு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து சிசி அதாவது நார்மல் சேர் கார்,
இன்னொன்று வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்துட்டு உங்களுக்கு வாங்க உள்ளே போய் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் பார்ப்போம். அது பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து சேர் கார் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க காமிக்கிறோம் உங்களுக்கு. ஆக்சுவலாக நம்ம இருக்கிறது வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ். செம சைலண்ட்டாக இருக்குது. இங்கே வந்துட்டு யாருமே பேசலை அந்த மாதிரி நினைக்கிறேன். பட் நான் இருக்கிற E1 கோச்சில் வந்துட்டு அதுவும் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் தான். பட் ஆனால் அங்கே ஒரு கும்பல் வந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி தான். பட் ரொம்ப சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸோட சீட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடாக இருக்கும். இந்த 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 வித்து சொல்கிறேன், இந்த வித்து வந்துட்டு கொஞ்சம் வைடாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு கால் கூட மடித்து போட்டு உட்காந்துட்டு வரலாம். இதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ். ஆக்சுவலாக சீரியஸாக வந்துட்டு ஃபாரினில் எங்கேயோ ட்ரெயினில் போகிற மாதிரி தாங்க ஃபீலாக இருக்குது. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். சைடில் விண்டோஸு அதே மாதிரி நீங்கள் வந்து மேலே வச்சுக்கலாம். அண்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீடிங் லேம்ப், சும்மா டச் பண்ணால் வந்துட்டு ரீடிங் லேம்ப் தெரியும். அண்ட் ஒன் மோர் திங் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈச் டேபிளுக்கு வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ளைட்லலாம் இருக்கிற மாதிரி தனியாக வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு டைனிங் டேபிள் மாதிரி இருக்குது. அண்ட் தனித்தனியாக எவ்ரி சீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாக்கெட் கொடுத்துருக்கோம். இங்கே ஒன்று இருக்கும், அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இதோட கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்தில் தாங்க நிஜமாகவே இருக்குது. ஸோ நல்லா நீங்கள் வந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு மடித்து உட்காந்துக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் தெரியுதா, அந்த ஸ்க்ரீனில் வந்து ட்ரெயின் இன்ஃபர்மேஷன், அதாவது நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் வந்து என்ன வரப்போகுது, எத்தனை மணிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இது மேலே வந்துட்டு சும்மா அடுத்த ஸ்டேஜ் என்ன கோச்சு அந்த மாதிரி இது வந்துட்டே இருக்குது அந்த மாதிரி. அண்ட் ஒன் மோர் சர்ப்ரைசிங்கான விஷயம், நான் வந்து எனக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வந்தே பாரத் ட்ரெயின்ஸில் வைஃபை இருக்குது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஒன்று அந்த ஸ்க்ரீனில் வந்துச்சு. ஸோ நான் அதை பார்த்துட்டு என்னடா இது வைஃபை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக வந்துட்டு அந்த வைஃபை கனெக்ட் பண்ணி பார்த்தேன். கனெக்ட் பண்ணி பார்த்ததில் என்னன்னா, நம்ம வந்துட்டு அதாவது நார்மல் வைஃபை கிடையாது அது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு இன்டர்நெட் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம் பேசிக்லி. ஸோ அவங்க கொடுக்குற கண்டென்ட்டு ஒரு 4-5 இங்கிலீஷ் படம், 4-5 தமிழ் படம், தெலுங்கு படம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் எதுவுமே பார்க்குற மாதிரி இல்லை, எல்லாம் ரொம்ப அர்த்த பழசு 1970s 60s அந்த மாதிரி. பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் இல்லை, மற்றபடி அவ்வளோபடி மோசமான ஒரு படங்கள்லாம் தான் இருக்குது. அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அது கொடுக்காமலே இருக்கலாம். அது சும்மா ஒரு கொடுக்கணுமேனு ஒரு கடமைக்காக ஒரு வைஃபை ஒன்று இருக்குது. ஏசி அதை பற்றி பேசணுன்னா நிஜமாகவே சூப்பராக இருக்குது. கூலிங், ஆம்பியன், அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு ஏசி கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் போடுறது அந்த மாதிரி இல்லை, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க த்ரூ அவுட் த ஜேர்னி. நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்துட்டு ஹைதராபாத்லேருந்து திருப்பதி வந்தப்பயுமே வந்துட்டு மார்னிங் ட்ரெயின், வெயிலெலாம் செமையாக மதிய டைமில் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. பட் ஆனால் உள்ளே எதுவுமே ஃபீல் ஆகலை, செம கூலாக இருந்துச்சு. ஏசி இஸ் ரியலி குட். செப்பரேட்டாக ஏசி டெக்னீஷியன், எலக்ட்ரிஷியன்ஸு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க போல். ஸோ அங்கங்கே நிஜமாகவே எக்கச்சக்கமாக வந்து மெனக்கெட்டு அதுக்கான ஒரு நம்பர்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஈச் ஸ்டேஷனில் கூட மாற்றுறாங்க. ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் அந்த டெக்னீஷியன்ஸ் மாறி இருக்காங்க, இல்லை அவங்க காண்டாக்ட் நம்பர்ஸ் மாறி இருக்குது அப்படின்னா புது டெக்னீஷியனோட நேம் அண்ட் காண்டாக்ட் நம்பரை வந்து சைடில் வந்து ஒட்டிட்டு போகிறாங்க. நான் ஆக்சுவலாக வந்தப்பயுமே அப்படி தான் வந்துட்டு ஓட்டிகிட்டு போனாங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் எனி கம்ப்ளைண்ட்ஸ்னால் உடனே வந்துட்டு செக் பண்ணுறது, ரெக்டிஃபை பண்ணுறது அப்படி தான் போயிட்டுருக்கு. டிக்கெட் வாங்கும் போதே நம்ம வந்து வி கேன் ஸ்பெசிஃபை நமக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்ற மாதிரி. ஃபுட்டு வேணான்னு சொல்லிடலாம். ஸோ நீங்கள் ஃபுட்டு நான் வந்து அங்கே ஹைதராபாத்லேருந்து திருப்பதி வரும்போதுமே நான் வந்து ஃபுட் வந்து ஆஃப் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி திருப்பதி டு ஹைதராபாத் போகும்போது நான் ஃபுட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி அப்படின்னா மார்னிங் டீ காஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் வரும், அப்புறம் டின்னர் வரும். சேம் அதே மாதிரி தான். ஸோ நான் வந்து மார்னிங் ஹைதராபாத்லேருந்து திருப்பதி வந்தப்போ மார்னிங் 6 o'clock ட்ரெயினுங்க. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு, டீ காஃபி இருந்துச்சு,
அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் கூட இருந்துச்சு. ஸோ தென் பை 2:30 வந்து நான் திருப்பதி ரீச் ஆனேன். அதே மாதிரி இப்போது திருப்பதியிலேருந்து ஹைதராபாத் போகும்போது மதிய ட்ரெயின், அதாவது 3:15க்கு ட்ரெயினு. ஸோ அதனால் மதியம் லஞ்ச் கிடையாது. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் நைட்டு டின்னர் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஃபுட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக ரொம்ப மோசமாக இருக்குது. மட்டமாக தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஓகே ஃபைன். பட் ஆனால் அந்த ஃபுட்டு வந்துட்டு சாப்பிட முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக சாப்பிட முடியாதுங்க. கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒர்த் இல்லை. இவ்வளோ பண்ணுற நீங்கள் ஏன் வந்துட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இந்தியன் ரயில்வேஸ் இட்ஸ் அ பிக் 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 தம்ஸ் டவுன். ஏன்னா வந்து அப்புறம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 to 350 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க ஃபுட்டுக்காக. ஆனால் வந்துட்டு அதுக்கான ஒர்த் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஒர்த் இல்லை. ரொம்ப மட்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் அதே எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் வந்துட்டு வேறு மெனு போல். நான் வரும்போது நார்மல் சேர் கார் கிளாஸில் வந்தேன். ஸோ அதில் வந்து வேறு மெனு அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் வேறு மெனுவான்னு எனக்கு தெரியல. நான் இங்கே கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் திருப்பதியிலேருந்து ஹைதராபாத் இப்போ ரிட்டன் போயிட்டுருக்கிற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் இருக்கேன். ஸோ அங்கே வந்து ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு தெரில, மேபி இதில் பெட்டராக இருக்குமான்னு தெரில. ஏன்னா எனக்கு இன்னும் டின்னர் வரல. நான் டின்னர் வந்தோடனே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மதியமும் லஞ்ச் இல்லை, ஒன்லி ஸ்நாக்ஸ் தான் வந்துச்சு. ஸோ நான் டின்னர் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் சேர் காரை பொறுத்த வரைக்கும் நான் சாப்பிட்டதில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டேன். சத்தியமாக வந்துட்டு ஒர்ஸ்ட்டு எதுவுமே ஒர்த்து கிடையாது. ஃபுட்டு வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுன்றது சத்தியமாக ஒர்த்து கிடையாதுங்க. கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதே மட்டமான ஃபுட்டு தான் சர்வ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு எல்லாமே பட்டன் சிஸ்டம். ஸோ நீங்கள் இந்த பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா இந்த கோச் அப்படியே இந்த டோர் திறக்கும். நம்ம அப்படியே அங்கே போய்க்கலாம். நம்ம அப்படியே அங்கே போயிட்டு அந்த பக்கம் போயிடலாம், அடுத்த கோச்சுக்கு போயிடலாம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு இங்கே நீங்கள் இந்த ஹால்வேல நிற்கும் போது கூட அந்த பழைய ட்ரெயினாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட பயங்கர சத்தம் வரும். இந்த ஓவராக அந்த கடன்னு ஆடுற சவுண்டு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெட்டராக தான் ஃபீல் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. கண்டிப்பாக வந்துட்டு அதோட கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி. எதனால அப்படி ஆடும்? மேபி ட்ராக் பெட்டராக இருந்தால் வருமா, இல்லை ட்ரெயினே மேபி பெட்டர் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் பழைய கன்வென்ஷனல் ட்ரெயின்ஸை விட இங்கே வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஹாட் பேக்ஸு. ஸோ ஃபுல்லாகவே ஹாட் பேக்ஸு. கீழே வந்து டீப் ஃப்ரீசர்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், எனக்கு வந்து இங்கே பிடிச்சது என்ன தெரியுமா, இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாவே ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, க்ளீனாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. भैया वो नॉर्मल चेयर कार है ना, नॉर्मल चेयर कार का मेनू डिफरेंट है। ये इसी में उसका मेनू में चेंजिंग है, तो ये बेटर रहेगा। इसका बेटर रहेगा। इसमें एक सर्विस जैसे अपना सूप देते हैं, हाँ सूप एक्स्ट्रा हो गई, हाँ। और अपना स्नैक देते हैं, उसमें आपका जो है ना ड्राई वेज, फ्रोजन, हाँ, और ये अपना क्या रहता है, इसमें थोड़ा अलग रहता है। அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்களா? ஸோ ஆக்சுவலாக ரெண்டுமே ஈஸி, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் அண்ட் சேர் கார் இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு மெனு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் கொடுக்குற மெனு வந்து கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. பட் ஸ்நாக்ஸ் டசன்ட் மேட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். பட் அட்லீஸ்ட் ஃபுட்டு வந்து கொஞ்சமாச்சும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். அதே மாதிரி மெனு ஐட்டமே டோட்டலாக வேறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சேர் காரில் இருக்கிற மெனு வந்துட்டு ஈஸியில் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னார். வாங்க நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி டின்னர் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ்ல எப்படி இருக்குன்னு நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சாப்பிட்டு பார்த்தா தான் எனக்குமே தெரியும் டிஃப்ரென்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்கும், இங்கே 3 1 2 3 இருக்கும், இங்கே வந்து 2 இருக்கும். அங்கே ஈஸியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இங்கே 2 இருக்கும்.
மற்றபடி இந்த சீட்டோட வித்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். இந்த சீட்டோட வித்து வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல். இந்த சீட்டோட வித்து வந்து கம்மியாக இருக்கும். ஈஸியில் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிக கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அங்கேயுமே ஒரு டிவி, அந்த டிவியில் ஒன்றும் வராது, அதாவது அந்த ட்ரெயின் இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்துட்டு இருக்கும். மேலே அதே மாதிரி மெட்ரோலலாம் ஓடுற மாதிரி அது ஒரு இது ஓடிட்டு இருக்கும், அவ்வளோதான். இது இல்லை. ஸோ இவங்க தான் வந்துட்டு இங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீட்டாக இருப்பாங்க எல்லாருமே. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி அதெல்லாம் வச்சு இந்த டிவி எவ்வளோ நேரம் தான் வந்து இதே காமிச்சிட்டு இருப்பானுங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அட்லீஸ்ட் சும்மா ஓட விட்டுட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு படமோ பாட்டோ இல்லை ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் கூட ஏதாவது பரவாயில்ல. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு செம காண்டாச்சு. சீட் வந்து இந்த முன்னாடி அந்த விண்டோ, அதாவது டோருக்கு பக்கத்துலயே, அதாவது இங்கே விண்டோ தெரியுதா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சீட்டு. அங்கே டோர் இருக்குது, அந்த டோர்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு சீட்டு. ஸோ லெக் ஸ்பேஸ்லாம் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ இது வந்து ஈச் சீட்டுக்கு தனியாக வந்துட்டு இந்த டைனிங் டெஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது இங்கே இருக்குது இந்த டைனிங் டெஸ்க்கு. இந்த டைனிங் டெஸ்க்குக்கும் நம்ம உட்காந்துருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ எட்டி போய் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது இது கூட கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்டபிளோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நான் வந்து இதுக்காக நான் வந்து முன்னாடி வந்து நேராக முன்னாடி வந்து உட்காந்துட்டு இங்கே சாப்பிட்ணும். அட்லீஸ்ட் இதை வந்து கொஞ்சமாக எக்ஸ்டெண்டபிள் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கூட பண்ணியிருக்கலாம். அதுவுமே இல்லை. இதே எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் வந்து பின்னாடி அந்த மாதிரி சீட்டில் வந்து சீட்டுக்கு பின்னாடி அந்த டேபிள் இருக்கும். மேபி அவங்களுக்கு சரியாக போயிருமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம எட்டி போயிட்டு ஒவ்வொரு வாயும் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. நீங்கள் யாராச்சும் வந்தே பாரதில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு காமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போது டின்னருக்கு தான் வெயிட்டிங். ஓகே மக்களே, நம்ம ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற டின்னர் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த ரைஸோட கலரு அப்படியே பிளாஸ்டிக் ரைஸ் மாதிரி இருக்குங்க. கலர் மட்டும் இல்லை, நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாஸ்டிக் தான், லிட்ரலி காஞ்சி போய் அப்படி கிடக்கு அந்த ரைஸ் ஆக்சுவலாக. அது கூட வந்துட்டு வேறு என்ன, இது வந்து இது வந்து குருமாவா இல்லை சாம்பாரா என்னன்னே தெரியல, அப்படியே ஊறி போய் அது ஒரு மாதிரி கிடந்துச்சு. ஆமாம், அது மோஸ்ட்லி சாம்பாருன்னு தான் நினைக்கிறேன். அது கூட வந்துட்டு இன்னொன்று, அது வெறும் தண்ணிங்க. அங்கே பாருங்கள், தண்ணியில் வந்துட்டு 2 கீரை மிதக்கிட்டு இருக்கு, 4 தக்காளி மிதக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அது என்னன்னே எனக்கு தெரியல. அதுக்கு பேர் வந்து டால்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு சப்பாத்தி, அது கூட வந்து தயிர், அதுக்கப்புறம் இது வந்து காய், சும்மா ஒரு 2 பீஸ் காய் இருக்குது. இவ்வளோ காசாக வாங்கிட்டு இவ்வளோ மோசம் பண்ணுறீங்களேடா. பார்த்துருப்பீங்க எவ்வளோ மோசமாக வந்துட்டு ஃபுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. கண்டிப்பாக நான் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபுட்டு நீங்கள் ஆஃப் பண்ண வேணாம். நான் அதான் மேபி இந்த ரூட்டில் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி வேறு ரூட்டில் போகிற வந்தே பாரத் பெட்டராக இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இங்கே உள்ள வந்தே பாரத், அதாவது ஹைதராபாத் டு திருப்பதி போகிற வந்தே பாரத்தில் இவ்வளோ மோசமாக தான் இருக்குது, அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா வந்தே பாரத்தை நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஃபுட்டு ஆஃப் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, நாட் ஒர்த் இட். ஈஸி வந்து டபுள் த ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இது வந்து ஒரு 1700 கிட்ட வந்துச்சு சேர்க்காக. எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட 3100 அந்த மாதிரி கிட்டத்தட்ட வரும். சத்தியமாக ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சேர் வந்து டபுள் த ப்ரைஸுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்த்து கிடையாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், என்ன மேஜராக வித்தியாசம் இருக்குன்னா சீட்டு கொஞ்சம் அகலமாக இருக்குங்க, அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் வந்து டபுள் த ப்ரைஸ் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வந்து பே பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ஒத்துக்க மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். நான் வந்து சரி ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நான் வந்து இந்த வாட்டி வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் போட்டிருந்தேன். அதர்வைஸ் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் ஒர்த் தி அமௌண்ட் தட் யூ பே ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து டபுள் தி அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான டாய்லெட் வந்து உங்களுக்கான தனியாக இருக்குது, உங்களுக்கு வாஷ்ரூம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தனியாக இருக்குது. அதாவது அந்த எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் அந்த கோச்சுக்குள்ளே இருக்குது, அந்த மாதிரின்னா கூட பரவாயில்ல. பட் ஆனால் அது கூட நார்மல் சேர் காரில் இருக்கிறவங்களுக்கும் இதுக்குமே காமன் தான், ஷேரபிள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து 2
அதாவது 2 மடங்கு நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் அதே கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சோண்டு சீட் மட்டும் கொஞ்சம் அகலமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடிலாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு நீங்கள் வந்து பே பண்ணுமா கேட்டிங்கன்னா 100% பிக் நோ தான் சொல்லுவேன். ஓகே மக்களே, நான் வந்து இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்தே பாரத்தில் நார்மல் சேர் காருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் சேர் காருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளியே பெறுவது உங்கள் கார்த்திக்.